அடுத்து இப்போ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க வயர்லெஸ்ல அப்டின்னா, ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்லி வந்து மேட்ச் ஆகும். இதுல வந்து எக்ஸ்பேஸ்ன்னு ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்க EQ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 4 EQ இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் பிரஸ் பண்ணோனே உங்களுக்கு பேஸ் EQ வரும். இந்த EQல உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் அது இல்லாம நான் வந்து இப்போ வந்து ஹைபை மியூசிக் பிளேயர் தான் இப்போ நான் கொஞ்சம் டேஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹைபை மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணி நான் வந்து பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவலைசருக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பாராமெட்ரிக் ஈக்குவலைசர்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னுமே பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா இதுல இருக்கிற அந்த பேஸ் EQ செட் பண்ணிட்டு இந்த பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் செலக்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வோக்கல்ஸ் கிளாரிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மட்டியான சவுண்ட் வந்து கிடையாது. ஸோ கரெக்டான ஒரு லெவல் ஆஃப் கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகாது. அண்ட் இமேஜிங் குவாலிட்டி ரொம்ப நுணுக்கமா ஷார்ப்பா சவுண்ட் இங்க இருந்தெல்லாம் வருது. அண்ட் ரொம்ப டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும்.